கண்மணி கதைகள் அந்த நேமே நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கும். ஒரு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, தாய் கிழவின்னு. அது கூட கிட்டத்தட்ட ஒரு கண்மணி கதைகள் மாரி தான். இந்த ஜெயின்ஸ் கம்யூனிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா? இந்தியால ஓவராலா பார்த்தீங்கன்னா, அவங்களோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து ஒரு 0.5 கீழ தான் இருக்கும். ஆனா அவங்களோட இன்கம் டாக்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியால கிட்டத்தட்ட 24% இருக்கும். இந்தியால ஹையஸ்ட் இன்கம் டாக்ஸ் பேயர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயின் கம்யூனிட்டிஸ்ல இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஆனா அவங்களோட பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 0.5 கீழ தான் இருக்கும். எப்படி இத வந்து இவ்வளோ சாத்தியமாக்குறாங்க அந்த ஜெயின்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு சின்ன ஃபார்முலா வச்சிருப்பாங்க. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இந்த தமிழ் படத்துல இந்த தாய் கிழவி அத வந்து நான் ஒரு கண்மணி கதைகளா தான் பார்க்குறேன். அதில பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 2 சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா சிறுக 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 சேர்க்கிறது. இது எதுக்காக இந்த ஸ்டோரியோட லிங்க் பண்றேன்னா, நீங்க எல்லாருமே ஒருத்தர் ஒரு விதத்துல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருப்பீங்க. பாட்டம் ஆஃப் த பிரமிட்ல இருந்து வந்திருப்பீங்க. லைக் நான் ஸ்டோரி சொல்லணும்னா நெறைய சொல்லலாம். கேம் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் த பிரமிட் இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் கரண்ட் இல்ல. நான் வந்து அம்மா புள்ள பெருமையா சொல்லுவேன். அம்மா வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டாங்க. அம்மாவோட ஆளுமை வந்து அதுதான் என்ன இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. நாங்க ஒரு இடத்துலயும் சொல்றது என்னன்னா, ஒரு 3 ஹாஸ்பிட்டல் இருக்கு. பேஷண்ட்ஸ் சென்ட்ரிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். எங்களோட டிவி சேனல் எடுத்தீங்கன்னா, வியூவர்ஸ் சென்ட்ரிக்கா இருக்கணும். எங்களோட ஷாப் ஒரு 10 ரீட்டெயில் ஷாப்ஸ் வச்சிருக்கோம். கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அப்ளையன்ஸஸ்க்குலாம். அதெல்லாம் வந்து கஸ்டமர் சென்ட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எங்களோட சேட்டலைட் டிவி சேனல்ல எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் வுமன்ஸ் சேனல் அது. அதேபோல டெய்லி நியூஸ் பேப்பரும் இருக்கும். இன்னும் பெருசா பண்றதுக்கு நான் ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் லக்ஷ்மி பிரியா கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க இத வந்து ஒரு கதையா, ஒரு வெப் சீரியஸா அப்படி கொண்டு வரதுன்னா, ஐ அம் ரெடி டூ இன்வெஸ்ட். நீங்க கொஞ்சம் தைரியமா வெளிய வாங்க. ஏதோ புக்ல போடுறது கூட கொஞ்சம் யோசிக்கிறீங்க போல இருக்கு. கேட்பீங்க அந்த கொஸ்டின் அம்மா கிட்ட கேட்கணும், அப்பா கிட்ட கேட்கணும், வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும், குழந்தைங்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட்னா, அத நான் ஒரு வெப் சீரிஸா பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். தினத்தந்தில வந்து கன்னித்தீவுன்னு ஒரு சீரிஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஒரு வருஷமா ஒரே ஒரு 3 ஃபோட்டோவ போட்டு டெய்லி போடுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க எவ்ளோ கன்டென்ட்ட கொண்டு வராங்களோ, அந்த கன்டென்ட்ட நம்மளோட டெய்லி நியூஸ் பேப்பர்ல போடலாம். கண்மணி கதைகள்னு டைட்டில்லாம் எதுவும் மாத்தல. காப்பிரைட்ஸ் வாங்கிக்கங்க. அதில கதையா டெய்லி போடுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். இத ஒரு வெப் சீரியஸா வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். டீம் இருக்காங்க. அந்த மாரி அடுத்த லெவல் கொண்டு வரணும்னா, கொஞ்சம் தைரியமா, ஓப்பனா பேசுங்க. சிறப்பா பண்ணுங்க. மை பெஸ்ட் விஷஸ். மறுபடியும் உங்களுக்கு ஒரு கங்ராச்சுலேஷன்ஸுங்க. இது ஒரு பெரிய காசு, நல்ல விஷயம். பெருசா கொண்டு போங்க. மேல வாங்க. ரொம்ப கூச்சப்பட்டுட்டே இருக்காதீங்க. மேல வாங்க, மேல வாங்க. தேங்க் யூ.